பழனி நில மோசடி வழக்கில் கைதான 4 பேரை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் 4 பேரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக சதீஷ் ரங்கநாதன் இணைப்பிலுள்ளார். சதீஷ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை 1 ஏக்கர் 44 சென்ட் இடத்தை மோசடியா பதிவு செஞ்சது தொடர்பா சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க வர்றாங்க. இந்த நிலையில இந்த விசாரணையானது கடந்த 10 நாளுக்கும் மேலாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில நேற்று இரவு நள்ளிரவுல 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த நில மோசடி விவகாரத்துல இதுல முருகதாஸ், வெள்ளத்துறை, சேதுபதி, அன்வருதீன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு அவங்கள்ட்ட விசாரணை செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள இன்னைக்கு கைது செய்யப்பட்ட நிலையில மருத்துவ பரிசோதனை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு நீதிமன்றத்துக்கு திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு கூப்பிட்டு நீதிபதி JM1 முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவங்கள வரக்கூடிய 12/8/2026 ஆண்டு வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இது குறித்து மேலும் விவரங்கள் இன்னும் பலரிடம் விசாரணை செய்ய உள்ளதாகவும் மேலும் இது விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது தெரிய வந்தது. பராசக்தி, நன்றி சதீஷ் ரங்கநாதன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.